வணக்கம். ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ ஓஏசிஎல் ஏஓவோட மெயின்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், ரைட்டா? ஸோ எனக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளியர் ஆகிருக்கு, ரைட்டா? இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா அப்படிங்கிறது அடுத்தது பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஆனால் நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரலாம். உங்களுக்கு தான் எல்ஐசி ஏஓ கிடச்சிருச்சுல்ல. ஸோ அதுக்கப்புறமும் ஏன் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏஓவுக்கு அதாவது ஓஏசிஎல் ஏஓவுக்கு எதுக்கு அட்டன் பண்ணணும்? ஸோ இன்னொருத்தரோட வாய்ப்பை பறிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது இருந்தால் இன்னொருத்தருக்கு சான்ஸ் போகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், ஓகே? ஸோ இந்த மாதிரி யோசிக்கவே கூடாது, ஓகேங்களா? ஸோ இந்த மைண்ட் செட்டு வரவே கூடாது, ஓகே? ஸோ இப்போ எவ்வளோ 270 வேகன்சிஸ் விட்டுருக்காங்களா? ஸோ அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது 10 to 12% தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா எல்ஐசியில் 11%, ஓகேங்களா? 350ல் 11% அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 38 ஒரு 39, ஓகேங்களா? ஆனால் எடுத்து 39, ஓகேங்களா? 350ல் 39 அப்படிங்கும்போது உங்களுக்கு 11% வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 27 ப்ளஸ் ஒரு 3 போட்டோம்னா ஒரு 30, ஓகேங்களா? 30 கேண்டிடேட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகே? ஸோ அந்த 30 கேண்டிடேட்டில் ஒரு கேண்டிடேட் நீங்களாக இருக்கணும், ஓகேவா? இன்னொருத்தர் அட்டன் பண்ணாமல் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கக்கூடாது, ரைட்டா? ஓகே. ஸோ அதனால் உங்களோட அந்த ஒரு சீட்டுக்காக தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், ரைட்டா? ஓகே. நான் அட்டன் பண்ணுவேனா அட்டன் பண்ண மாட்டேனா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ நான் பண்ணுவேன், பண்ணாமலும் போகலாம், ரைட்டா? அப்போ நீங்கள் என்ன இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு எதிரி இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு போட்டி, ஓகே? வீடியோ கிடையாது, இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு போட்டி அப்படிங்கிறது இது பண்ணலாம், ஓகேங்களா? ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கும் எனக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஓகே? ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா என் சைட்லேருந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப் அப்படிங்கிறது பண்ணிடுவேன், ஓகே? எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் பண்ணிடுவேன், ஓகேங்களா? எதுக்கு? ஓஏசிஎல் ஏஓ இன்டர்வியூக்காக என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், ஓகே? ஸோ நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் இந்த ஏஓ போஸ்ட் எடுக்கிறதுக்காக எங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? உங்களை நம்பி நாங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி ஒருவேளை நாங்கள் ஒரு நெகட்டிவாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அது நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ நான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் வேலையே ஒரு ப்ராப்பராக இல்லாதப்போவே பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் சோர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன், ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் டைமில். ஸோ அதனால் இதில் நான் இந்த மாதிரி ஒரு எகெயின்ஸ்டாவோ இல்லை உங்களை நம்ப வச்சு கழுத்து இருக்கிற வேலையோ நான் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? ஸோ பொருளை கொடுத்து சண்டை போடுறது தான் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? அதுதான், ஓகேங்களா? ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற இன்சூரன்ஸ் மெட்டீரியல், அதுக்கப்புறம் இன்டர்வியூ என் சைடில் இருந்து நான் யோசிக்கிறது இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி நான் இது பிளான் இருக்குது, பட் ஆனால் இப்போ சொல்லலாமான்னு தெரியல, ஓகேங்களா? ஸோ இது இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இன்டர்வியூ கேண்டிடேட்ஸுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி கூகுள் மீட் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் லைவில் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பிளான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது இப்போ எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் போகிறீங்க, ஓகே? ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எனக்கும் ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும், ரைட்டா? இப்போ நான் மட்டும் இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறோம், இந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த டூல் இருக்குது, ஓகேங்களா? அதனால நான் சொல்கிறது கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக கரெக்ட் அப்படிங்கிறதையும் இருக்கலாம், ஓகேங்களா? ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இல்லாமலும் போகலாம். அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எது கரெக்டு எது நமக்கு தேவையோ அதை எடுத்துக்கணும், ஓகே? மற்றதை தள்ளி வச்சுக்கிறோம் அன்னப்பறவை மாதிரி, ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா 80% இன்டர்வியூ சம்மந்தமாகவும் மிச்சம் இருக்கிற 20% பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன், அடுத்தது வரக்கூடிய ப்ரிலிம்ஸு மெயின்ஸு எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ், ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு சேர வேண்டிய நேரத்தில் சேர வேண்டிய கண்டென்ட் உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? அடுத்த சைக்கிளுக்கு படிக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அர்ஜென்ட்டான விஷயம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ கையில் இருக்கிறது ஓஏசிஎல் ஏஓ இன்டர்வியூ, ஓகே? ஸோ அது சம்மந்தமான ஏதாவது டவுட் இருக்குது
அர்ஜென்ட்டாக பேசணும், ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும், ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பண்ணின மெசேஜுக்கே வந்து என்னால் வந்து ப்ராப்பராக வந்து அவ்வளோ மெசேஜ் இருக்குது, ரிப்ளை பண்ண முடியல. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கேள்வி தான் திரும்ப 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 நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுவும் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா, ஒரே பதிலை வந்து எவ்வளோ டைம் தான் நான் சொல்கிறது. ஓகே, என்ன அப்படின்னா அந்த சலிப்பு அப்படிங்கிறது வந்து வரல. ஓகேங்களா, ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த டைமை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து தேவைப்படுறவங்களுக்கு வந்து அது போய் ரீச் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பிளான். ஓகே ஓகே, உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பயங்கரமாக இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ உங்கள் கையில் வந்து வேறு எந்த எக்ஸாமும் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, வெறும் OACL ஏஓ மட்டும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா கிளரிக்கல் கிளியர் பண்ணி நீங்கள் ஏஓக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கலாம் இன்டர்வியூக்கு. இல்லை அப்படின்னா பிஓவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் வந்து இப்போ வந்து ஏஓ இன்டர்வியூக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஓகே, ஸோ என்ன நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு எதிரி நான் இருக்கேன். ஓகேங்களா, ஓகே, நான் அப்பப்போ வந்து உங்களை பயமுறுத்திட்டு இருப்பேன். அப்பப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னோடய ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த பயத்தை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டு ப்ரிப்ரேஷனில் வந்து பண்ணணும். ஓகேங்களா, ஓகே ஓகே, ஸோ இது எல்லாம் நான் ஏன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து லேட்டராக வந்து சொல்கிறேன். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, கிளியர் பண்ணியும் நான் வந்து ஏன் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், ரைட்டா? ஓகே, ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அது வந்து சொல்கிறேன். ஆனால் உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா, வாய்ப்பு வந்து யாராவது ஒருத்தங்க தருவாங்க அப்படின்னால இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம அதை போய் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும், ரைட்டா? ஸோ அதான் பண்ணணும், அதான் கரெக்டு. ஓகேங்களா, ஓகே ஓகே, பாப்போம். இந்த OACL ஏஓ இன்டர்வியூ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது சம்மந்தமாக மட்டும் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இனி தொடர்ந்து அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நானும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, அதனால் வந்து பாப்போம், தொடர்ந்து என்ன சொல்கிறது படிப்போம். ஓகேயா, ஓகே, டாட்டா, பை பாய், see you.